அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க இன்னைக்கு ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம். என்னுடைய தம்பி ஒரு சொந்த வீடு வாங்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு பெரிய கனவுங்க. இது வாடகை வீட்லேயே இருந்து வந்தவங்களுக்கு இந்த கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சொந்த வீடுன்றது எவ்வளோ பெரிய ஒரு காட் கிஃப்ட் தெரியுமாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரீசேல் ஹவுஸ் தான். இதை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு மாதிரி இருக்குங்க. வில்லேஜ்லலாம் இருக்கும் இல்லையா வீடு, அந்த மாதிரி நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இது ஒரு குட்டி வீடுங்க. ஸோ இது கிச்சனு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹாலுங்க. வீடு சின்னதாக இருந்தாலுமே ஆனால் நல்லா லுக்காக இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம்லாம் எடுத்து ஏற கட்டலை. ஸோ சில பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஏசிலாம் மாட்டிக்கிட்டோம். இது சீட்டு வீடாக இருந்தது. இது ஆல்ட்ரேஷன் தளமாக மாற்றிட்டு ஏசிலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெளியே வந்திங்கன்னா நமக்கு பெரிய வராண்டா மாதிரி இருக்குங்க. பாத்திரம்லாம் கழுவிக்கலாம். அப்புறம் இந்த வில்லேஜில் திண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குடிசை வீட்டுக்குள்ளே போகலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சன். எனக்கு அந்த தளம் போட்ட வீடை விட இந்த குடிசை வீடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஒரு குட்டி ஹால், அதுக்கப்புறம் உள்ள ஒரு பெட்ரூம்ங்க. ஸோ கொசு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொசு வலை போட்டுக்கிட்டாங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.